வணக்கம், வெல்கம் டு ரேண்டம் சேனல். இந்த வீடியோ ட்ரீம் 11 ஐபிஎல்க்கான வீடியோ மேட்ச் பிட்வீன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த வீடியோவில் மெயினாக உங்களுக்கு வந்து கிராண்ட் லீக் சஜஷன்ஸ், ஸ்மால் லீக் சஜஷன்ஸ், அது இல்லாமல் ஸ்மால் லீக்ல பேட்டிங் ஃபஸ்ட் எந்த பிளேயர் இருக்கணும், டிஃபரன்ஸ் பிக்ஸ் யார், செகண்ட் பேட்டிங்கில் யார் இருக்கணும், போலிங் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கணும், பிச்சோட இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும், ஸோ பிளேயர்ஸோட ஸ்ட்ரென்த், பேட்ஸ்மேனோட ஸ்ட்ரென்த், வீக்னஸஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். மெயின்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து 14 to 15 பிளேயரோட கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அது எப்படின்னா 14 to 15 பிளேயர் ஸ்மால் லீக் போதும். கிராண்ட் லீக்ல ஒரு 9 பேஸ் பிளேயர் வச்சு டீமை ஜென்ரேட் பண்ணிட்டு மற்ற பிளேயர்ஸ் நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். மற்ற 6 பிளேயர்ஸ் வச்சு அதான் நம்மளோட 14 to 15 பிளேயர்ஸ் கான்செப்ட். ஸோ அது இல்லாமல் ஏதாச்சும் பிளேயிங் நல்ல புதுசாக வந்து நல்ல பிளேயர்ஸ் வந்து அது பிளேயரோட இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களோட டெலிகிராம் சேனலில் நான் என்னோட டெலிகிராம் சேனலில் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த பிளேயர் வந்து கிராண்ட் லீகா, ஸ்மால் லீகா, இல்லை ரிஸ்கி ஸ்மால் லீகா, இல்லை டிஃபரன்ஷியல் பிக்ஸ்னு சொல்ல போகிறோம். அது இல்லாமல் இந்த வீடியோ எண்டில் வந்து ஒரு 3 டீம் காட்ட போகிறேன். ஒன்று வந்து ரிஸ்கி ஸ்மால் லீக், ஒன்று ஸ்மால் லீக், அடுத்தது வந்து மினி ஜிஎல் ஆர் ஜிஎல். ஸோ ஹோப்ஃபுல்லி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு நான் எதுக்காக நான் வந்து பிளேயர்ஸை மாற்றுறேன்னு தெரியும். அது இல்லாமல் நான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்டில் கண்டிப்பாக அந்த பிளேயரை சேஞ்ச் பண்ணுவேன். இப்போ எதுவுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் இல்லாமல் நான் என்னோட கான்செப்ட்லேயே போச்சுன்னா கண்டிப்பாக அந்த டீம் தான் எனக்கு ஃபைனலாக இருக்கும். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிளேயர் சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி டெலிகிராம் சேனல் ஃபைனல் டீம் வரும். உங்களுக்கு நான் அதில் சேஃப் ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன். கண்டிப்பாக சேஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் 1-2 பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ண தோணுச்சா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுங்கள். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் கொஞ்சம் புதுசாக நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், ஸோ ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அது இல்லாமல் நம்ம எப்பவுமே சொல்கிறது தான் டீம் ஜென்ரேட் பண்ணி லாஸ்ட்டாக காட்ட போகிறோம். ஸோ பேக்ரவுண்ட் அப்டேட் பார்க்கலாம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் 2 பேர். சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மேட்சஸ் விளையாடி 2 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 மேட்சஸ் விளையாடி 2 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. இங்கே டேபிள் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 4th and 5th ஸ்பாட்டில் இருக்காங்க. ஸோ இதான் வந்து உங்களோட டேபிளோட கரண்ட் பொசிஷன் ரைட் நோ. அது இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸில் ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ நெட் ரன் ரேட் நல்லா இருக்குது. அதனால் அவங்க வந்து கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் இருக்காங்க என்னை பொறுத்தவரைக்கும். பட் ஆன் த பாயிண்ட்ஸ் டேபிள் கேகேஆர் கொஞ்சம் முன்னாடி இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ பிச்சோட இன்ஃபர்மேஷன் பார்த்தா பிச் வந்து அபுதாபியில் இருக்குது. நம்மளுக்கு எனக்கு தெரியாது, ரொம்ப டிஸ்கஸ் பண்ணியாச்சு ஸ்கோர் எவ்வளோ வரும். ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் மோர் தென் 180+. கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங் வின் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இது எனக்கு பொறுத்தவரைக்கும் இது யூஸ் பிச் இருக்கும், கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் பால் நின்று வர மாதிரி இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி பிச்சஸ் வந்து டாஸ் ஜிச்சா பேட்டிங் ஃபர்ஸ்ட் வித் மேக். பிகாஸ் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. இப்போ வந்து ட்ரெண்ட் கொஞ்சம் மாறுது. பேட்டிங் ஃபர்ஸ்ட் அன்லஸ் இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கும் நீங்கள் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் மெயின் பிக்காக வின் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது அன்லஸ் த ட்ரெண்ட் சேஞ்சஸ். ஸோ பிச்சை பற்றி இன்ஃபர்மேஷன் பார்த்து இப்போ டீமோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பிளேயர்ஸோட இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக ப்ரீவியஸ் வீடியோஸுக்கு பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் வீடியோவில் கொல்கத்தாக்கோ சென்னைக்கும் அது ரொம்ப இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பிளேயர் இன்ஃபர்மேஷன் வேணால் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பார்த்தா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா கேப்டன் தான், வீக்னஸை பார்த்தீங்கன்னா கேப்டன் தான். பிகாஸ் டீம் நல்லாயிருக்கும், அந்த பேப்பர் நல்லாயிருக்கு. ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட கேப்டன் வந்து நல்லா ரொட்டேட் பண்ணுற போலர்ஸை ஒரு என்ன சொல்கிறது, போன மேட்ச்க்கு முன்னாடி மேட்ச் வரைக்கும் நல்லா ரொட்டேட் பண்ணுறாரு, எல்லாமே நல்லா இருக்குது. பட் அவரோட பேட்டிங் ஆர்டர் வந்து ஒரு பெரிய வீக்னஸ். பிகாஸ் பேட்டிங் ஆர்டர் வந்து கன்சிஸ்டன்ஸாக இல்லை. பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா சரி, சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்திங்கன்னா நம்ம எவ்வளோ சேஞ்சஸ் பேசணும், ரொம்ப பேசணும், ஆனால் பட் எதுவுமே நடக்கல. பட் அதுதான் தோனி என்ன சொல்ல அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் சொல்லுவாங்களா, அதுதான் தோனி. ஸோ சேம் திங் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்னால் ஃபஸ்ட்டு அவங்க ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்து ஃப்ரீஸ் பண்ணால் தான் அவங்களால வந்து அது பேட்டிங் ஆர்டர் ஃபெயில் ஆனால் பரவாயில்ல 2-3 ட்ரை பண்ணணும். அது அவங்ககிட்ட இல்லை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்ககிட்ட கிடையாது. சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி இஸ் கேப்டன்சி. அப்புறமா அது இல்லாமல் அந்த பிளேயர்ஸோட இன்ட்ராக்ஷன், அவர் பிளேயர்ஸை எந்த நேரத்தில் எந்த பிளேயர் யூஸ் பண்ணோம், எந்த பிளேயர் ட்ராப் பண்ணோம், எந்த பிளேயர் பிக் பண்ணோம், ரொம்ப சேஞ்ச் பண்ணாமல். ஸோ ஸ்ட்ரென்த் இருக்குது சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட. ஸோ ஹோப்ஃபுல்லி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு எட்ஜ் இருக்குது. பட் அன்லஸ் அதர்வைஸ் ரசல் அண்ட் மார்கன், என்னை பொறுத்தவரைக்கும் ரசல் அண்ட் மார்கன் வில் பி த கீ பிக் ஃபார் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அவங்க 2 பேரும் அவுட் பண்ணிட்டா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச்சில். ஸோ நம்ம வந்து பிளேயர்ஸ் விக்கெட் கீப்பிங் செக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இது நல்லா இருந்தால் கமெண்ட்டில் பேசுங்க, நான் இது கண்டினியூ பண்ணுறேன். இல்லைனா இந்த செக்மெண்ட்டை ட்ராப் பண்ணிடுறேன். நம்ம டேரெக்டாக வந்து பிளேயரோட இன்ஃபர்மேஷன் பார்த்துலாம். ஸோ எக்ஸ்பர்ட் டாக்ஸ், நம்ம வந்து எக்ஸ்பர்ட் டாக்ஸ் எதுக்குன்னா நம்ம வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ண சொல்ல நம்ம எக்ஸ்பர்ட் டாக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ இவங்களாம் இது பேசுகிறாங்க, அவங்களாம் அது பேசுகிறாங்க. ஸோ அதுக்காக நான் இந்த செக்மெண்ட் வச்சுருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் திருப்பாத்தி ரொம்ப பேர் பேசிகிட்டு இருக்காங்க. திருப்பாத்தி வந்து டாப் ஆர்டர் இல்லைன்னா கண்டிப்பாக திருப்பாத்தி இருக்கணும். இஃப் சுனில் நரேன் டசன்ட் பிளே திருப்பாத்தி, ஐ அக்ரி வித் எவ்ரிபடி. திருப்பாத்தி ஷுட் பிளே அட் த டாப் ஆர்டர் இல்லைனா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி
டாம் பேண்டன் வந்து இன்றைக்கி வரதுக்கு சான்ஸ் இருக்கான்னு ரொம்ப பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இஃப் திரிபாத்தி இந்த பிளேயிங் 11 டாம் பேண்டன் வரதுக்கு சான்ஸ் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் திரிபாத்தி என்னை பொறுத்த வரைக்கும் லோவர் ஆர்டரில் விளையாட விட மாட்டாங்க, டாப் ஆர்டரில் விளையாடுறது தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தட் வில் பி த ரைட் ஸ்பாட் ஃபார் ஹிம் ராகுல் திரிபாத்திக்கு. இல்லைனா அது ராகுல் திரிபாத்தி வந்து டீம் வந்து ட்ராப் பண்ணிட்டு சுனில் நரேன் ட்ராப் பண்ணிட்டு டாம் பேட்டன் எடுத்துறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டாம் பேட்டன் நல்லா நான் பேசணும். டாம் பேட்டன் நம்ம வந்து இங்கிலாந்து சீரிஸில் ரொம்ப பேசிட்டோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் மஸ்ட் பிக், செகண்ட் பேட்டிங்கில் டிஃபரன்ஷியல் ட்ராப். எந்த கிராண்ட் லீகாக இருந்தாலும் சரி, ஸ்மால் லீகாக இருந்தாலும் சரி, எந்த லீகாக இருந்தாலும் சரி, ஐ எம் கோயிங் டு ட்ராப் வென் டாம் பேட்டன் இஸ் பேட்டிங் செகண்ட். டாம் பேட்டன் கிட்ட ரொம்ப கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. அகெயின்ஸ்ட் பால் போச்சுன்னா அதாவது ஆஃப் சைட், அதாவது லெக் ஸ்பின்னர்ஸ், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. கிளியராக நம்மளுக்கு தெரியும் அது. டாம் பேட்டன் இஸ் வெரி குட் இன் இங்கிலாந்து பிச்சஸ் பட் நாட் இன் சப்கான்டினென்ட் பிச்சஸ். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் செகண்ட் பேட்டிங் டிஃபரன்ஷியல் ட்ராப். ஹிட் ஆர் மிஸ் பிளேயர் வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஃப்ளாப் ஆக மாட்டாரா அப்படின்னு நான் சொல்ல. ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஃப்ளாப் ஆவார், பட் வென் கம்பேரிட்டிவ்லி டு ஃபஸ்ட் இன்னிங்ஸோட செகண்ட் இன்னிங்ஸில் ரொம்ப ஃப்ளாப் ஆயிருக்கு, அதை சொல்ல வரேன். நெக்ஸ்ட் கிஷோர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக், பட் தோனி ட்ரை பண்ணுவாரான்னு ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி பாயிண்ட் இருக்குது. பிகாஸ் ஆண்ட்ரூ ரசல் கிட்ட வந்து உங்களுக்கு லெக் ஸ்பின்னர் வேணும். அதில் வந்து Tahir and Sai Kishore will be a ideal pick என்ன பொறுத்துக்கும். Instead of Piyush Chawla or instead of Bravo, Tahir and Sai Kishore should come into the picture. But too many changes Dhoni will not do. எனக்கு கிளியர் தெரியும். போன மேட்ச் நம்ம பார்த்தாச்சு. நம்ம என்ன தான் வந்து ரொம்ப பேசினாலும் தோனி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் வந்து குல்தீப் வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர், கண்டிப்பாக ஒரு டீமில் இருக்கணும். பட் ஸ்டில் அவர் லைக்லி டு சிட் அவுட் என்ன பொறுத்தவரைக்கும். பிகாஸ் தினேஷ் கார்த்தியோட கேப்டன்சி அந்த அளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இல்லை வென் கம்பேர் டு மார்கனை கம்பேர் பண்ணுறதுக்கு, இவான் மார்கனை கம்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் குல்தீப் இன்றைக்கி வந்து வெளியே உட்காரத்துக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் வெரி ரிஸ்கி கால் பிகாஸ் லாட் ஆஃப் ரைட் ஹேண்டர்ஸ் இந்த ஆப்போனன்ட். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக குல்தீப் இன்னைக்கு பிளேயிங் லெவலில் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தலாம் கீ பிளேயர்ஸ். இது ஒரு புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன் செக்மெண்ட்டில். கீ பிளேயர்ஸ் எல்லாரும் கேட்டுருப்பாங்க என்னோட கீ பிளேயர்ஸ் பேஸ் டீம் எப்படி நான் ஜென்ரேட் பண்ணுவேன். ஒரு கீ பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ஒரு கீ பிளேயர், செகண்ட் பேட்டிங்னா ஒரு கீ பிளேயர் செட் பண்ணிட்டு அதில் தான் நான் டீமை பில்ட் பண்ணுவேன். ஸோ என்னோட கீ பிளேயர்ஸ் இப்போதைக்கு நான் டாஸ் பார்க்காம கீ பிளேயர்ஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங் கீ பிளேயர்ஸ் வந்து நம்ம பிளேயரோட இன்ஃபர்மேஷன் பாக்ஸில் பார்த்துலாம். கீ பிளேயர்ஸோட இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா ராயுடு வில் பி a கீ பிளேயர். ராயுடோட ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் நல்லா இருக்குது. அது இல்லாமல் நான் 1 down விளையாடுவார். எஸ்பெஷலி பேட்டிங் ஃபர்ஸ்ட், பேட்டிங் செகண்ட், ஹி இட்ஸ் கோயிங் டு பி a பிக் பிளே. நம்ம நேற்று வந்து சூரியகுமார் யாதவ் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும், கேப்டனாக வைக்கணும்னு சொன்னோம். ஸோ ஹி வாஸ் பிளேட் a பெர்ஃபெக்ட் ரோல், எஸ்பெஷலி பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில். ஸோ சேம் ரோல் கோஸ் டு ராயுடு. அவர் வந்து தேர்டில் 1 down விளையாடுறதுக்காக நான் சொல்லலை, பட் இஸ் ரெக்கார்ட் ஸ்பீக்ஸ் மோர் அதுக்காக. நெக்ஸ்ட் இயான் மார்கன் இஸ் அ மஸ்ட் பிக் பிகாஸ் மிடில் பார்த்தீங்கன்னா 2 லெக் ஸ்பின்னர், அதாவது லெக் ஸ்பின்னர்னா பார்த்தீங்கன்னா பியூஷ் சாவ்லா அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஜடேஜா, இவங்க 2 பேர் போட போகிறாங்க. ஸோ நிதிஷ் ராணா அண்ட் இயான் மார்கன் வில் பி a crucial pick. நம்பர் 3, நம்பர் 4 இல்லைனா மார்கன் வில் பி அப்சல்யூட்லி ராக்கிங் கோல்ட். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த 2 பிளேயர் வந்து, இந்த 2 பிளேயர் அட்லீஸ்ட் ஒரு பிளேயர் ஆச்சும் உங்கள் டீமில் இருக்கணும். எஸ்பெஷலி இயான் மார்கன் வில் பி ஐடல் சாய்ஸ் இன் பேட்டிங் செகண்ட். நெக்ஸ்ட் ரசல் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் ஃபுல் ஓவர்ஸ் கோட்டாஸ் போட்டார். அது இல்லாமல் அகேன்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸில் ஃபென்டாஸ்டிக் ரெக்கார்ட் இருக்குது. ஹி ஹஸ் ராக்ட் எவ்ரிபடி, ஹி ஹஸ் டேக்கன் விக்கெட்ஸ் அட் ஆல் த மேட்சஸ். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ரசல் வி க்ரூஷியல் பிக். அது இல்லாமல் டெப்த்தில் ஓவர் போகிறார், வேறு என்ன வேணும். ஸோ ரசல் வில் பி தி ஐடல் கேப்டன் சாய்ஸ் அக்ராஸ் ஆல் ஃபார்மேட். சார் பேட்டிங் ஃபர்ஸ்ட், பேட்டிங் செகண்ட் எது வந்தாலும் என்னோட கேப்டன். கிராண்ட் லீக்ல சரி, ஸ்மால் லீக்ல சரி, ஹீ இஸ் கோயிங் டு பி த ஒன். நெக்ஸ்ட் புஷ் சாவ்லா. நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்து புஷ் சாவ்லா பேட்டிங், போலிங் ஃபர்ஸ்ட் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். போலிங் செகண்டாக டிஃபரன்ஷியல் ட்ராப் பண்ணுறோம். பிகாஸ் எல்லாரும் சொல்லுவாங்க போலிங் ஃபர்ஸ்ட்டில் வந்து போலிங் செகண்டில் வந்து அவுட் ஆகிறாங்க, அதனால் வந்து விக்கெட் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் புஷ் சாவ்லா வில் பி a டிஃபரன்ஷியல் பிக். புஷ் சாவ்லா பற்றி நான் கிளியராக ஃபஸ்ட்டு வீடியோலன்னு சொல்கிறேன், இது வரைக்கும் சொல்கிறேன். புஷ் சாவ்லா வில் டேக் 2 wicket, 1+ wicket or 2 wicket or 0 wicket. 1 week, அதாவது சொல்கிறதுனா 1+ wicket or 0 wicket. இதுதான் புஷ் சாவ்லாவோட ரெக்கார்ட். ஸோ அண்ட் ஹி வில் கோ ஃபார் ரன்ஸ். இஃப் இஸ் கோயிங் ஃபார் 0 wickets, he will go for more than 50+ runs in his career. ஸோ அதனால் வந்து புஷ் சாவ்லா வந்து ரிஸ்க்கான சைட். நீங்கள் ஜெயிக்கிறது புஷ் சாவ்லானால, தோக்குறதும் புஷ் சாவ்லானால தான் இருக்கும். ஸோ யூ கேன் ஆப்ட் ஃபார் இட். நெக்ஸ்ட் திருப்பாத்தி வந்து பாருங்கள். சக்கரவர்த்தி வில் பி ஐடியல் பிக். என்னை பொறுத்தவரைக்கும் ஃபென்டாஸ்டிக் சையத் முஸ்டாக் டோர்னமெண்ட்டில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நம்ம ரொம்ப பேசிட்டோம் வருண் சக்கரவர்த்தி பற்றி, ரொம்ப பேசணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் ஆப்னெட்டில் பார்த்தீங்கன்னா 5-4+ ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, டில் த டெப்த் ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ என்னை பற்றி வருண் சக்கரவர்த்தி வில் பி க்ரூஷியல் ரோல். அது இல்லாமல் கிரவுண்ட் கொஞ்சம் பெருசு, எஸ்பெஷலி போலிங் செகண்டில் இம்பார்ட்டன்ட் பிக். போலிங் ஃபர்ஸ்ட்டில் பிக் இல்லையா அப்படின்னு கேட்டால் போலிங் ஃபர்ஸ்ட்லேயும் பிக் தான், பட் ஹீ கேன் டேக் விக்கெட்ஸ். அதுதான் நான் சொல்ல வரேன். சாம் கரன் எல்லாரும் இன்றைக்கி இக்னோர் பண்ண போகிறாங்க. ரொம்ப கம்மியான பேர் சாம் கரன் எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் சாம் கரன் வந்து ஐடியல் வெப்பன் ஃபார் கில் டுடே. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனில் கில் இன்னைக்கு வந்து ஃபெயில் ஆகுது, ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் சாம் கரன் அண்ட் தீபக் சாஹர். கில் வந்து ஃபென்டாஸ்டிக் டொமஸ்டிக் பிளேயர், அண்டர் 19 சூப்பராக இருக்கார். எல்லாமே அக்ரீட், எவ்ரிதிங் இஸ் குட். பட் ஹி ஹாஸ் ஆல்சோ வீக்னஸ். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்கமிங் டெலிவரி வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் சீமிங் கண்டிஷனில் வந்தால் கண்டிப்பாக நிக் பண்ணுறாரு. ஸோ சீமிங் கண்டிஷன், அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப், அரவுண்ட் த ஸ்டெம்ப் bowling,
வில் பி ஏ ப்ராப்ளம் ஃபார் யாருக்கு கில்க்கு. ஸோ அதனால் வந்து தீபக் சாஹர் அண்ட் சாம் கரன் உங்கள் டீமில் இருந்தால் நீங்கள் வந்து கில் வைக்கிறது கொஞ்சம் ரிஸ்கியான சாய்ஸ். இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் மிஸ் பண்ணால் கண்டிப்பாக கில் எடுங்க. ஸோ திஸ் வில் பி மை கான்செப்ட். ஸோ ஓகே, ஹோப்ஃபுல்லி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். டெஃபினட்டாக இந்த செக்மெண்ட் உங்களுக்கு டைம் அதிகமாகச்சுன்னா கண்டிப்பாக நான் வைக்க போகிறதில்ல. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஹோப்ஃபுல்லி நம்மளுக்கு உமன்ஸ் பிக் பிளாஷ்லாம் வருது. ஸோ அதிலலாம் இந்த செக்மெண்ட் வரும். உங்களுக்கு வேணான்னா டைம் அதிகமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த செக்மெண்ட்டை கண்டிப்பாக இந்த கீ பிளேயர்ஸோ எக்ஸ்பெக்ட் டாக்ஸும் அவாய்ட் பண்ணுறேன். பிகாஸ் வீடியோ கம்மியாக வரதுக்கு ப்ளீஸ் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் வீடியோ தயவு செஞ்சு. பிகாஸ் லாட் ஆஃப் வீடியோஸ் நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நான் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஐ ஹேட் நியர்லி 5 years ஆஃப் டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் மேட்ச் வந்து ரொம்ப மேட்ச் நடந்திருக்கு ரீசெண்டாக 5 matches 4 matches. பட் ஸ்டில் யூ நீட் டேட்டா டு கலெக்ட் ஆல் தி இன்ஃபர்மேஷன். ஸ்டில் ஐ ஸ்பெண்ட் 5 hours ஆஃப் இட். அட்லீஸ்ட் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. அதர்வைஸ் ஐ டோன்ட் நோ வாட் டு செல். சரி, நம்ம வந்து விக்கெட் கீப்பிங் செக்ஷன் போயிடலாம். விக்கெட் கீப்பிங் செக்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் வி ஆல்ரெடி ஸ்போக் அபவுட் த டாக்ஸ் பிளேயர்ஸ் பற்றி பேசாச்சு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். தோனி அண்ட் கார்த்திக் உங்களோட வந்து விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் கண்டிப்பாக இருப்பாங்க. இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக உங்கள் டீமில் வந்து இருக்கணும். தினேஷ் கார்த்திக் வில் பி a கிராண்ட் லீக், எஸ்பெஷலி பேட்டிங் செகண்ட் இருந்தால் பேட்டிங் ஃபஸ்ட் வந்து தினேஷ் கார்த்திக் தேவைப்படும். ஐம் சாரி அகைன், ஐம் ரிப்பீட்டிங் அகைன். தினேஷ் கார்த்திக் பேட்டிங் ஃபஸ்ட் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். MS Dhoni வில் பி த ஐடல் சேஃப் சாய்ஸ். நீங்கள் டாப் ஆடுறது வந்து யாராச்சும் மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து தோனியை கேப்டன் ஒரு வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி பேட்டிங் செகண்டாக இருந்தால் தோனி வில் பி ஐடல் சாய்ஸ் ஃபார் வைஸ் கேப்டன் சாய்ஸ். அதர்வைஸ் நீங்கள் வந்து சும்மா வச்சு வைங்க. ஸோ சேஃப் விக்கெட் கீப்பிங் செக்ஷன் வில் பி தோனி. கிராண்ட் லீக்கில் தினேஷ் கார்த்திக், எஸ்பெஷலி பேட்டிங் ஃபர்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இதில் பார்த்தலாம் நம்மளோட பேட்டிங் செக்ஷன் மக்களோட செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தே ஹவ் செலக்டட் டெமாண்டர்ஸ். லைக் நல்ல சாய்ஸ் இருக்குது. நீங்கள் இப்படியே போனாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. தே ஹவ் செலக்டட் 6 பேட்ஸ்மேன். லைக் 3 எல்லாமே நல்ல பேட்ஸ்மேன் தான். நீங்கள் இப்படியே போகலாம். டுப்ளசி வில் பி த ஐடல் கேப்டன் சாய்ஸ் ஃபார் அக்ராஸ் எவ்ரிபடி இன் ஸ்மால் லீக். என்னை பொறுத்தவரைக்கும் வைஸ் கேப்டன் சாய்ஸாக சொல்வேன். டுப்ளசி ஒரு 2 விஷயம், ஒன்று பேட்டிங்கில் ஃப்ளாப் பண்ணாலும் சரி, ஹீ கேன் கிவ் யூ பாயிண்ட்ஸ் இன் ஃபீல்டிங். அவரோட கேச்சஸ், அவரோட ஃபீல்டிங் ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ டுப்ளசி மஸ்ட் பிக், ட்ராப் பண்ணாதீங்க. ஒரு பேட்டிங்கில் ஃபெயில் ஆகிறது தெரிஞ்சாலும் ஃபீல்டிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 20 points கண்டிப்பாக தரக்கூடிய பிளேயர். ஸோ கண்டிப்பாக டுப்ளசி ஷுட் பி இன் யுவர் டீம் அட் எனி காஸ்ட். நெக்ஸ்ட் ராய்டு, நம்மளோட கீ பிளேயர் இம்பார்ட்டன்ட் பிக்ஸில் வந்து கீ பிளேயர் பிக்ஸை பார்த்தீங்கன்னா ராய்டு இருந்தார். ராய்டு வந்து ஒரு மஸ்ட் பிக் இந்த டீம். கீ பிளேயர்ஸ் ஏன் டுப்ளசி இல்லைனா டுப்ளசி மஸ்ட் பிக், அதனால் மஸ்ட் பிக் ஒன்று நான் சொல்ல, அது வந்து கீ பிளேயர்ஸ். அதுக்காக ராய்டு பார்த்தீங்கன்னா ஒரு கீ பிளேயர் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு கேம் சேஞ்சராக இருக்குது. எஸ்பெஷலி பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தால் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கும். பிகாஸ் ட்ரெண்ட் வைஸ் பற்றி இல்லாமல் ஹி ஹேஸ் அ குவாலிட்டி பேட்டிங் ஸ்டைல். அது இல்லாமல் இன்னும் அவுட் ஆடக்கூடிய பிளேயர். அது ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா வருண் சக்கரவர்த்தி தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பட் அதர்வைஸ் ஹி இஸ் எ குட் பிளேயர். நெக்ஸ்ட் ஷேன் வாட்சன் லாஸ்ட் மேட்ச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். நம்ம லாஸ்ட் மேட்ச்சில் அவரை வைஸ் கேப்டனாக கிராண்ட் லீக் வச்சுக்கணும். நானும் வச்சுருந்தேன். ஹோப்ஃபுல்லி நீங்களே வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட்சன் வில் பி a crucial ரோல். நான் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு வந்து என் டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகாது. பிகாஸ் நான் எப்போவுமே ரிஸ்கி டீமும் வச்சு விளாடுவேன். தயவு செஞ்சு சொல்கிறேன். அகைன் ஐம் ரிப்பீட்டிங், இது ரிப்பீட் ஆனாலும் பரவாயில்ல, நான் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. சரி, வாட்சன் இன்றைக்கி வந்து எப்படி பிக் பண்ணலாமா வேணாமான்னு கேட்பீங்க. என்னை பற்றி வாட்சன் அட் எனி காஸ்ட் பேட்டிங் செகண்ட் நான் ட்ரா பண்ண மாட்டேன். ஈவன் அ வைஸ் கேப்டன் சாய்ஸ் அட் எனி காஸ்ட் ஐ வில் ட்ரை ஹிம் அஸ் அ வைஸ் கேப்டன் சாய்ஸ் இன் எவ்ரி கிராண்ட் லீக். இதுதான் நான் வந்து ட்ரெண்ட். நான் ஒன்று சொல்லிடுறேன், எப்போவுமே நான் வந்து ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணேன்னா தே ஃபெயில். ஆனால் என்னோடய ட்ரெண்ட், என்னோடய ரெக்கார்ட் என்ன சொல்லுதோ, பேட்டிங் செகண்டில் அவர் வைக்கணும்னு சொன்னிச்சுன்னா அவரோட ஃபார்ம் கேவலமாக இருந்தாலும், ஃபார்ம் வந்து டிப் ஆனாலும் ஐ வில் கீப் இம். பிகாஸ் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் கேன் கம் இன் ஃபார்ம் இன் ஒன் மேட்ச். லைக் கோலி, அதே மாதிரி வாட்சன்லாம் அவர் ஃபென்டாஸ்டிக் பிளேயர். அவருக்கு பேஸ் தேவைப்படும். ஆப்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ் இருக்குது. லைக் நாகர்கோட்டி அண்ட் மாவி ஆர் பேஸ் போலர்ஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக வாட்சனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கும். எஸ்பெஷலி பேட்டிங் செகண்டில் வாட்சன் வில் பி ஐடியல் பிக். மார்கன் வில் பி a கீப் சேஞ்சர், கேம் சேஞ்சர். என்னை பொறுத்தவரைக்கும் 4 down 5 downலாம் இறங்கினா மார்கன் வேஸ்ட். மார்கன் ஷுட் பேட் அட் 2 down. அதாவது ராணாக்கு அப்புறமா கண்டிப்பாக மார்கன் இருக்கும். தினேஷ் கார்த்திக் ஷுட் கம் டவுன். அப்படின்னு தான் நான் மார்கன் என் டீமில் இருப்பேன். ஈவன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் மார்கன் இஸ் பேட்டிங் 4 or 5. என்னோட டீமோட வைஸ் கேப்டன் எக்ஸ்பெஷலி பேட்டிங் செகண்டில் இருக்கு. நம்ம எக்ஸ்பிளைன் ஆச்சு. ராணா வில் பி ஐடியல் பிக். பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக ராணா என் டீமில் இருப்பார். பேட்டிங் செகண்ட் இருந்தாலும் என் டீமில் இருப்பார். பிகாஸ் ஆஃப் 2 ஒரு லெக் ஸ்பின்னர், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் bowler சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட இருக்கிறதுனால. இம்ரான் தாஹிர் வந்து நான் கொஞ்சம் யோசிப்பேன். பிகாஸ் ஆஃப் 2 bowler வச்சுருக்கா. ஸோ இம்ரான் தாஹிர் வந்து மை ஸ்ட்ராட்டஜி வில் சேஞ்ச். ஏற்கனவே வந்து உங்கள் கீ பிளேஸில் இம்ரான் தாஹிர் வந்து யாரெல்லாம் ஃப்ளாப் ஆகும் லைக் ஆண்ட்ரூ ரசல். திருப்பி நான் அந்த இம்ரான் தாஹிர் ஒரு கான்செப்ட்டில் மட்டும் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து கில் வில் பி ஃப்ளாப் ஆர் ஹிட், ஐ டோன்ட் நோ. ஐ ஃபீல் லைக் கில்லுக்கு வந்து நம்ம ஏற்கனவே கில்லுக்கு வந்து அந்த சாம் கரன் பற்றி பேசணும் கீ பிளேஸில்.
அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டாம்ப் சீமிங் டெலிவரி நிக் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால நான் கில் இன்றைக்கி வந்து நீங்கள் ஸ்மால் லீகில் மஸ்ட் பிக் பிகாஸ் ஆப்போனண்ட்டில் வச்சுருப்பாங்க. நான் ஸ்மால் லீக் மஸ்ட் பிக்னா அது மஸ்ட் பிக் இல்லை, ஏன்னா உங்கள் ஆப்போனண்ட் வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் சேஃப்காக வைக்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் ரிஸ்க் எடுக்கணும்னா கில்லை ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி பேட்டிங் செக்ஷன் அந்தளவுக்கு முடிஞ்சிச்சு. இது பற்றி பேசியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கேதார் ஜாதவ் ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் பிகாஸ் அவர் ஃபார்ம் சரியில்லை. அதனால் பெர்ஃபார்ம் பண்ண சொல்ல நம்ம பார்த்துலாம், அவரை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், இன்னும் டெப்த் அனலைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரசல், ஓகே, நரேன் பிராவோ வரைக்கும் இருக்குது. பிராவோ பற்றி தனியாக பார்த்தலாம். ஃபஸ்ட் சுனில் நரேன் பார்த்தா சுனில் நரேன் ஹேஸ் எ வெரி குட் ரெக்கார்ட். நல்லா வச்சுக்கோ, சுனில் நரேனுக்கு ரெக்கார்ட் நல்லாயிருக்கு. பட் ஹீ இஸ் நாட் பெர்ஃபார்மிங் ரைட் நவ். அவர் சிபிஎல் நம்ம போன வீடியோவில் சொன்ன சிபிஎல்லும் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, இன்றைக்கும் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. கிராண்ட் லீக்கில் பிளைண்ட் கேப்டன் சாய்ஸ். இஃப் பேட்டிங் ஃபஸ்ட்டில் அதுவும் டாப் ஆர்டர் இல்லைன்னா மட்டும் வைங்க. லோவர் ஆர்டர் இல்லைனா தேவையில்ல. நான் கிளியராக சொல்லிட்டேன். டாப் ஆர்டர் இல்லைனா வைங்க, இம்பார்ட்டன்ட் விக்கெட் வரும். லோவர் ஆர்டர் வச்சா வேணாம். கண்டிப்பாக போலிங் ஃபஸ்ட் ஆனால் கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ்க்கு என்னை பொறுத்த வரைக்கும். அதர்வைஸ் ரன்னை கண்டெயின் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போதைக்கு நிறைய இதுலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓ மை காட், ஓகே, நிறைய ரிமூவ் பண்ணி ப்ரா வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சாம் கரன் பற்றி நம்ம வந்து கீ பிளேஸில் பார்த்தாச்சு. திருப்பி நம்ம பேசணும் அவசியம் இல்லை. எஸ்பெஷலி எப்போ எடுக்கணும் பேட்டிங் ஹீ கேன் டூ. ப்ரா வில் பி ஐடல் பிக். ஹீ கேன் கண்டெயின் ரன்ஸ், ஹீ கேன் கெட் யூ விக்கெட்ஸ். கிராண்ட் லீக்ல ஒரு பிளைண்ட் கேப்டன் சாய்ஸ். இம்பேக்ட் வந்து நீங்கள் வந்து போலிங் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் சரி, போலிங் செகண்டாக இருந்தாலும் சரி, என்னோட கிராண்ட் லீக்ல ஒரு பிளைண்ட் கேப்டன் சாய்ஸ் இருப்பார். ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரிஸ்கி டீமில் கண்டிப்பாக வந்து ப்ராவோ ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கலாம். நெக்ஸ்ட் ஜடேஜா கேன் பி a crucial role. ஜடேஜா ஒரு ஃபீல்டிங் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. குவிக் கொஞ்சம் ரன்ஸை ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ், எஸ்பெஷலி பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தால். ஸோ ஜடேஜா வில் பி இன் மை டீம் அட் எனி காஸ்ட். சேஃபாக போனோன்னா ஜடேஜா ட்ராப் பண்ணுங்கள். ரிஸ்கியாக இருக்கணும், ஜடேஜா உங்கள் டீம் வச்சுக்கோங்க. ஆண்ட்ரே ரசல் வி த பிளைண்ட் கேப்டன் சாய்ஸ் பிகாஸ் ஏற்கனவே பேசியாச்சு. ஆண்ட்ரே ரசல் வந்து ஹேஸ் அ வெரி குட் ரெக்கார்ட் அங்கே சென்னை சூப்பர் கிங்ஸ். அது இல்லாமல் எனக்கு என்ன பயம்னா இன்றைக்கி ஆண்ட்ரே ரசல் அண்ட் ஏர்ன் மார்கன் கேன் பெல்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அசைட், இமோஷனல் அப்பார்ட். பட் ரெக்கார்ட் இதான் சொல்லுது, ரசல் அண்ட் மார்கன் கேன் பி பிக் கேம். ரசல் நீங்கள் எடுக்கணும்னா எடுங்க, கேப்டனாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. பட் என்ன பொறுத்தவரைக்கும் கேப்டன் சாய்ஸ் டுடே இஸ் ரசல். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரசல் போலிங் ஃபஸ்ட்டாக போலிங் செகண்ட் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி. பார்த்து போலிங் ஃபஸ்ட்னா ஒரு பெரிய பிக் ஆகிடுவார், மஸ்ட் பிக்கான கேண்டிடேட். நம்ம இதில் சிபிஎல்லும் பார்த்துருப்போம். போலிங் ஃபஸ்ட்டில் பார்த்து விக்கெட் எடுத்துப்பார். செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பேட்டிங் ஒரு 25 to 50 ரன்ஸ் கண்டிப்பாக அடிக்கக்கூடிய பிளேயர். நிறைய அந்த அதர் ஹேண்ட் சிபிஎல்ல சம்மர் ஃப்ளாப் ரொம்ப மேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் ஹிஸ் போலிங் கண்டிஷன் அந்த அளவுக்கு இல்லை, ஒரு பேட்டிங் ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு இல்லை, சேஸ் சுற்றுறாரு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் டிஃப்ரென்ஷியல் ட்ராப் தான் நிறைய. ஸோ தீபக் சஹர், பேட் கமிங்ஸ் அண்ட் ஷர்துல் தாக்கூர். ஸோ ஃபஸ்ட் இந்த 3 பேரை பார்த்தலாம். மக்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தீபக் சஹர் வில் பி இம்பார்ட்டன்ட் பிக். ஸ்பெஷலி போலிங் ஃபஸ்ட்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், போலிங் ஃபஸ்ட் மஸ்ட் பிக் ஆகிடுவார். போலிங் செகண்டில் அந்த டிஃப்ரென்ஷியல் ட்ராப் விக்கெட் எடுக்க மாட்டேன்னு நான் சொல்ல. போலிங் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறதுக்கு சரி, போலிங் செகண்டை கம்பேர் பண்ணுறது போலிங் ஃபஸ்ட்டில் நல்லாவே விக்கெட் எடுக்கிற பிளைண்ட் கேப்டன் சாய்ஸ் இஃப் இஸ் போலிங் ஃபஸ்ட். ஏற்கனவே நம்ம வந்து இதில் நேஷனல் T20 பாகிஸ்தான் T20 கூட சொல்லியிருக்கோம். அஃப்ரிடி நீட் ஃப்ரெஷ் லெக்ஸ் ஃப்ரெஷ் பிச். தீபக் சஹர் நீடட் ஃப்ரெஷ் லெக்ஸ் ஃப்ரெஷ் பிச். அதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து பேட் கமிங்ஸ், இஸ் அ குட் ஆல்ரவுண்டர். என்னை பொறுத்து நல்லா பேட்டிங்கும் பண்ணுறாரு. ஸ்மால் லீகில் கண்டிப்பாக எடுங்க. ஹி கேன் கெட் யூ குட் ரன்ஸ் அண்ட் குட் விக்கெட்ஸ். என்னை பொறுத்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 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 இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஸ்மால் லீகில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. கிராண்ட் லீக் ரிஸ்கி ஸ்மால் லீகில் டிஃப்ரென்ஷியல் ட்ராப். ஷர்துல் தாக்கூர் நம்ம என்ன போன வாட்டி ஐ எம் ராங்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் டு சி ஷர்துல் தாக்கூர் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நம்மளோட ரெக்கார்டை வந்து அகெயின்ஸ்ட் ரெக்கார்ட் போனது தான் கொஞ்சம் பெரிய இதுவாக இருந்தது. ஸோ ஹீ கேன் பி அ குட் பிக். என்னை பொறுத்து இன்றைக்கும் நான் டிஃப்ரென்ஷியல் ட்ராப் தான். யூ கேன் டேக் ஹிம் இன் யுவர் ஸ்மால் லீக். ஈ கேன் டேக் யூ விக்கெட்ஸ். அதாவது நினைக்காத டைமில் விக்கெட் எடுக்கக்கூடிய போலரில் ஷர்துல் தாக்கூர் வந்து எல்லாரும் ஷர்துல் தாக்கூருக்கு ஏன் கொடுக்குறீங்க போலர்னு கேட்க சொல்ல அப்போ வந்து விக்கெட் எடுப்பார். ஸோ தட் இஸ் த ஷர்துல் தாக்கூர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பியூஷ் சாவ்லா பற்றி பேசாச்சு. எஸ்பெஷலி செகண்ட் போலிங் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். சரி, ஃபஸ்ட் போலிங் தான் ட்ரை பண்ணுவேன், செகண்ட் போலிங்கில் ட்ரை பண்ண மாட்டேன். ஏன் ஃபஸ்ட் போலிங் ட்ரை பண்ணால் ஹீ டசன்ட் நீட் ப்ரெஷர். ஒரு மேலே போர்டில் வந்து ஒரு 50 ரன்ஸ் இருக்குது, நான் வந்து 40 ரன்ஸ் தான் கண்டெயின் பண்ணால் பியூஷ் சாவ்லால் அதெல்லாம் முடியாது. பியூஷ் சாவ்லா நீட் வித்தவுட் எனி ப்ரெஷர். போர்டு பார்க்காம ஒரு போலிங் போட்டு விக்கெட் எடுத்து தான் உண்டு, இல்லை ரன் பண்ணாலும் யாரும் கேட்கக்கூடாது. அதான் பியூஷ் சாவ்லா. நெக்ஸ்ட் மாவி பற்றி பேசாது. மாவி ஆர் நாகர்கோட்டி யாராச்சும் ஒருத்தர் பிளேயிங் லெவலில் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம மாவி பற்றி ரொம்ப சொல்லிச்சு, இஸ் எ வெரி குட் போலர். நாகர்கோட்டி பார்த்தீங்கன்னா ஹீ கேன் பேட் ஆஸ் வெல் அஸ். நம்ம வந்து எல்லா வீடியோலும் சொல்லியிருக்கோம் நாகர்கோட்டி, நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலாம். ஹீ கேன் பேட் ஆஸ் வெல் அஸ். அது இல்லாமல் டொமஸ்டிக்கில் ஒரு செஞ்சுரி வேறு போட்டிருக்காரு. திஸ் அண்ட் ஆல் லைக் அண்டர் 19 ப்ராடக்ட், லைக் ராகுல் ராய் கோச்சோட ப்ராடக்ட் இதெல்லாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ராப் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வருண் சக்கரவர்த்தி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தாஹிர் பற்றி பார்த்தலாம். தாஹிர் மட்டும் தான் பார்க்க போகிறோம், மற்ற யாரும் பார்க்க போகிறதில்ல. தாஹிர் வில் பி இம்பார்ட்டன்ட் பிக் இஃப் இஸ் இந்த பிளேயிங் 11 அட் இன்ஸ்டெட் ஆஃப் எனிபடி.
ஏன்னா இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு வந்து தோனி ரொம்ப சேஞ்ச் பண்ண போகிறதுல ஒன் பிளேயர் சேஞ்ச் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குது. பிகாஸ் தோனி இஸ் தோனி, ரைட்? ஹீ வில் டூ அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஓகே, தாஹிர் பார்த்தீங்கன்னா தாஹிர் கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கணும். ஹி ஹேஸ் அ ஃபென்டாஸ்டிக் ரெக்கார்ட் இன் IPL. லாஸ்ட் 3 சீசன் பார்த்தீங்கன்னா அவர் தான் பர்பிள் கேப் ஹோல்டர். இந்த சீசனில் அவருக்கு இன்னும் ஸ்பாட் கிடைக்கல. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தாஹிர் வில் பி a important pick. again and I'm telling தாஹிர் வில் பி a important pick. நீங்கள் கேப்டனாகவே ட்ரை பண்ணலாம் when he is in the playing 11. அதுவும் வந்து எனக்கு தெரிஞ்சு லேட்டர் ஆஃப் த சீசனில் தான் தாஹிர் உள்ளே வரதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ். பிகாஸ் பிச் ஹாஸ் டு பி ஆன் அவுட். யூஸ் பிச்சாக இருந்தால் கண்டிப்பாக நான் தான் தாஹிரை ட்ரை பண்ணுவேன். தோனி என்ன பண்ணுவார் தெரியல. ஹீ இஸ் a different man from everybody. ஸோ தாஹிர் ஹேஸ் a good record against the hitters like Russell, like Morgan. அப்புறம் வந்து in fact he can take wickets like கில்லோட விக்கெட் கூட எடுக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் he is very excellent தாஹிர். ஸோ என்னை பொறுத்திக்கும் அவர் வந்து கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நம்ம கிஷோரை பற்றி நம்ம இதில் பார்த்தாச்சு, என்ன சொல்கிறது, எக்ஸ்பர்ட் டாக்ஸில். ஸோ ஹோப்ஃபுல்லி வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பர்ட் டாக்ஸும் அது இல்லாமல் இந்த கீ பிளேயர்ஸும் வேணான்னா ஐ வில் ரிமூவ் இட். ஐ வில் மேக் த வீடியோ மச் மோர் ஷார்ட்டர். தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், வீடியோவை முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அப்புறம் வந்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபைனல் செக்ஷன் அதை மிஸ் பண்ணிட்டு பாருங்கள். என் டீமை காட்டிடுறேன். டீமை ஒரு 2 மினிட்ஸாக காட்டிடுறேன். அதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் வீடியோவை. ஸோ திஸ் வில் மை ரிஸ்கி ஸ்மால் லீக்கில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கில்ல வச்சுருக்கேன். பட் கில்லை கண்டிப்பாக ட்ராப் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஸ்பெஷலி பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தால். பிகாஸ் நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு கில் வேணான்னு என் மனசு சொல்லுது. பட் ஸ்டில் ஆஸ் பர் இஸ் ரெக்கார்ட் ஐம் கீப்பிங் தி கில். நீங்கள் வந்து ரிஸ்கியில் வந்து கில்லை ட்ராப் பண்ணிட்டு ராணாவை ட்ரை பண்ணுங்கள். எஸ்பெஷலி பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ராணா இருப்பார், கண்டிப்பாக கில் இருக்க மாட்டார். இஃப் ராகுல் திரிபாதி கம்ஸ் ஐ வில் பிளைண்ட்லி ட்ராப் கில் அண்ட் ஐ வில் டேக் ராகுல் திரிபாதி. இதே என்னோட கான்செப்ட். ஸோ ஐ ஹவ் கான் வித் ரசல். மேபி ஐ வில் ட்ராப் ஒன் ஆஃப் த யாராச்சும் ஒருத்தரை ட்ராப் பண்ணிட்டு ஒரு பேட்ஸ்மேன் ஸ்ட்ராங்காக போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன பொறுத்துக்கு 170+ வில் பி த டார்கெட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். மிடில் ஆர்டர்ஸோட ரோல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏற்கனவே நம்ம போன மேட்ச்லேயும் பார்த்தோம் மிடில் ஆர்டர்ஸோட ரோல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுன்னு. ஸோ இன்றைக்கும் மிடில் ஆர்டர்ஸோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சேம் திங் ஐ எம் அப்ளைங் ஹியர். மெயின்லி பார்த்தீங்கன்னா bowling செக்ஷனில் வந்து மாவி ஆர் நாகர்கோட்டி வில் பி மை ஐடியல் சாய்ஸ். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் இஸ் ஃபிக்ஸ்ட் ஃபார் மீ அண்ட் ரசல் அண்ட் ஃபேப். மக்களோட செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மக்களோட செலெக்ஷன் இதுதான் இருக்குது. ஸோ இட்ஸ் நீங்கள் சேஃபாக போனால் மக்களோட செலெக்ஷன் போயிருக்கேன். அவங்க ஒரே தான் பண்ணியிருக்கேன். 8 கிரெடிட்ஸில் வேறு எந்தாச்சும் பிளேயர் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தே ஹேவ் நாட் டேக்கன் ஷர்துல் தாக்கூர் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இவங்க 2 பேரில் யாராச்சும் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்களும் அதே பண்ணலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த டீம் ரொம்ப நல்லா இருக்குது. பிகாஸ் தே ஹேவ் கான் வித் இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் அஸ் வைஸ் கேப்டன். தே ஹேவ் கன்சிடர் த மிடில் ஆர்டர். பட் மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்காக இருக்குது சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும். பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்ட்ரென்த்தே மிடில் ஆர்டர் தான். ஸோ அது இங்கே மிஸ் பண்ணுறாங்களோன்னு தோணுது மக்கள். நெக்ஸ்ட் ரிஸ்கி கிராண்ட் லீக் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஆனால் நான் வந்து ரசலில் கேப்டனாக ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். பட் ஐ வாண்ட் டு கோ வித் பிராவோ அண்ட் காம்பினேஷன் வித் மார்கன். ஸோ இதே என்னோட கான்செப்ட். மேபி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து கில் எல்லாம் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஷேன் வாட்சன் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் ட்ராப் மெனி பிளேயர்ஸ். ஈவன் ஷேன் வாட்சன் இஃப் ஹி இஸ் பேட்டிங் செகண்ட், ஷேன் வாட்சன் வில் பி மை இன் டீம் across all formats. சரி எல்லா கான்டெஸ்ட்லேயும் மேக்ஸிமம் அவுட் ஆஃப் 11 டீம்ஸ் அட்லீஸ்ட் 5 டீம்ஸில் ஷேன் வாட்சன் என்னோட பிளேயிங்கில் இது டீமுக்குள்ளே கண்டிப்பாக இருப்பார். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.